ஹாய், வெல்கம் டு பாகாஸ் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னதுன்னா பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம 4 ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். ஒரே டைமில் வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பஜ்ஜி வந்து செய்ய போகிறோம். அதுக்காண்டி வந்து நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து அதை வந்து எடுத்து வச்சுட்டு தண்ணியெலாம் நல்லா தொடச்சி வச்சுருங்க. இது வந்து எதுக்குன்னா பொட்டேட்டோ சிப்ஸு வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருங்க. அதாவது ஸ்லைசரில் வந்து போட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருங்க. இதையும் அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி இல்லாமல் வந்து வடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னா, இது வந்து நம்ம மசாலா குச்சி சிப்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப தின்னாக வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது ரொம்ப தின்னாகவும் ரொம்ப சின்னதாகவும் இருக்குது. அதை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு இதே அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருங்க. Hi guys, don't forget to subscribe my channel. இப்போ வந்து நம்ம பஜ்ஜி மாவு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டுருங்க. அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட மிளகாப்பொடி, பேக்கிங் சோடா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. முறையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வந்து வரும். அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பெருங்காயம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்குன்னா குச்சி சிப்ஸுக்கு வந்து நம்ம வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம் கடலை மாவு. அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு வந்து போட்டுக்கோங்க 1 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு பெருங்காயம் வந்து போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூடு வந்து இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து போதும் இதுக்கு. இதில் இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேனை வந்து ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து சிப்ஸு சொன்னேன் இல்லையா, உருளைக்கிழங்கு சிப்ஸு நம்ம வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோன்னு அந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சுட்டு ஒரு துணி இருந்ததுன்னா தொடச்சி வச்சுட்டு, இல்லை சும்மா நீங்கள் வடிகட்டி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் விட்டாங்கனாலே அது காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு பொரித்து எடுத்துருங்க. இது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் வந்து பொரிஞ்சிரும். உங்களுக்கே தெரியும் அந்த எண்ணெய் சத்தம் வந்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் எடுத்துருங்க. அதே சமயத்தில் இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்ட் டைமு எடுக்கிறதுக்கு. ஸோ அது மாதிரி பார்த்து எடுத்துருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். For updates press bell symbol. ஸோ நம்மளுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் இப்போது செஞ்சுட்டு இருக்கேன். இதையும் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அந்த ஈரத்தெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஃபேனில் கூட வச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துருங்க. இதுவும் அதே மாதிரி 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து இதுவும் ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி சத்தம் அடங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டு சத்தம் குறைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சுருங்க.
இப்போ வந்து நான் மசாலா குச்சி சிப்ஸ் வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம மசாலா குச்சி சிப்ஸ்க்கு வந்து பிணைஞ்சு வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா தான் இந்த மாதிரி தனித்தனியாக வரும். இது எப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக வந்து நீங்கள் பொரிக்கணும். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். பட் அது நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுங்க. அதாவது கிறிஸ்பியாக இருக்கான்னு பார்த்துட்டு, அதாவது நீங்கள் தான் கையை உள்ளே விட்றாதீங்க. நீங்கள் இந்த கரண்டிலேயே வந்து உங்களுக்கு சத்தம் கேட்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் கிறிஸ்பியாக வந்துச்சுன்னா எடுத்துருங்க. Like my Facebook page Paka's Cooking Recipes. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி வரணும். அந்த மாதிரி நீங்களும் வந்து கிறிஸ்பியாக வந்தோடனே பொரிச்சு வெளியே எடுத்து தனியாக வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து போட போகிறோம். நம்ம பஜ்ஜி மாவு வந்து செஞ்சு வச்சுருந்தோம். அதில் வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த உருளைக்கிழங்கை வந்து பஜ்ஜி மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். எண்ணெயில் பொரிக்கும் போது பார்த்து கவனமாக வந்து பண்ணுங்கள். கையில் வந்து தெரிச்சிடாமல் பண்ணுங்கள். மெதுவாக வந்து நீங்கள் வந்து அதில் எண்ணெய்க்குள்ளே வந்து போடணும். டப்புன்னு போட்டிங்கன்னா தெரிச்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் 2 சைடும் வந்து திருப்பி போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு பஜ்ஜி. நான் இப்போ வந்து இதை எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து திருப்பி அந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி முக்கிட்டு பஜ்ஜி மாவில் முக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து 4 பண்ணிட்டோம். 4 ரெசிபி. பொட்டேட்டோ பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து நம்ம பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வந்து ரெடியாக இருக்குது. பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸும் வந்து பண்ணிட்டோம். அதே மாதிரி மசாலா குச்சி சிப்ஸும் வந்து நம்ம இன்றைக்கி பண்ணிட்டோம். ஸோ இந்த 4 ரெசிபியும் வந்து ஒரே டைமில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பண்ணிடலாம் ஒரே நேரத்தில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகா பொடியும் உப்பும் போட்டுட்டு குலுக்கி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ரெடி ஆயிரும். ஸோ ஒரே டைமில் வந்து நம்ம 4 ரெசிபி வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.